இன்று நாம் பாலத்தீன போராட்டத்தை பற்றி பேசுகிறோம். 1948 பாலத்தீன மக்கள் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதற்கு நக்பா என்று பெயர். அதற்கு முன் யூதர்கள் ஐரோப்பாவில் இன அழிப்புக்கு ஆளானார்கள். அதுக்கு ஹோலோகாஸ்ட் என்று பெயர். ஹோலோகாஸ்டில் ஐரோப்பாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த 90 லட்சம் யூதர்களில் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த முழு பேரழிவுக்காக உலகெங்கும் நிறைய சாட்சியங்கள். வாஷிங்டனில் ஹோலோகாஸ்ட் மியூசியம் இருக்கிறது, உலகமெங்கு வைத்திருக்கிறார்கள். அதற்காக விசாரணைகள் நடைபெற்றன, தண்டனைகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் அதே யூத இனவெறியின் அடிப்படையில் ஜயோனிஸ்டுகள் இன்றைக்கு இஸ்ரேலை ஆண்டு கொண்டிருக்கிற நெட்டன்யாகுவினுடைய முன்னோடிகள் பாலஸ்தீனத்தில் இருந்து 48ஆம் ஆண்டு பாலத்தீன மக்களை எல்லாம் அடித்து துரத்தினார்கள். சொந்த ஊர்களை விட்டெல்லாம் விரட்டினார்கள். அதற்குத்தான் நக்பா என்று பெயர். இந்த நக்பா என்ற துயரத்தை எழுதி வைப்பதற்கு வரலாற்று ஆசிரியர் இல்லை, படமெடுத்து வைப்பதற்கு சான்றுகள் இல்லை. ஆனால் யூதர்களிடம் எல்லா வசதியும் இருந்தது. அவர்களுக்கு ஆதரவாக மேலை வல்லரசுகள் இருந்தன. அவற்றை வரலாற்று பதிவுகளாக்கினார்கள், தீர்மானங்கள் இயற்றினார்கள். இறந்து போனவர்களுக்கு கோயில்கள் கட்டி அழுதார்கள், வழிபட்டார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு எதுவும் பாலத்தீனர்களுக்கு இல்லை. அப்போது என்ன நடந்தது தெரியுமா? பாலத்தீன கலைஞர்கள், ஏதிலிகளாக துரத்தி அடிக்கப்பட்ட கலைஞர்கள், சொந்த நாட்டிலே வாழ முடியாத கலைஞர்கள் 5 திரைப்படங்கள் இருக்கிறார்கள். நக்பா பற்றி 5 திரைப்படங்கள். பாரா என்ற ஒரு திரைப்படம், தந்தூரா என்ற ஒரு இஸ்ரேலுக்குள் இருக்கிற பாலத்தீன கிராமம், அங்கு நடந்த இன அழிப்பு அட்டூழியத்தை பற்றி அவர்கள் எடுத்தார்கள். தி டைம் தட் ரிமைன்ஸ். ஒவ்வொன்றுமே பெயர்களே செய்திகளை சொல்லும். ஒரு கிராமத்தினுடைய ஒரு பாலத்தீன சிறுமி தனக்கு நேரிட்ட அனுபவத்தை சொன்னார். மிக கடைசியாக 2018 ஒரு ஆவணப்படம் வெளிவந்தது, பாலஸ்டீன் ஆர்கிவ்ஸ் இன் இஸ்ரேல் என்றது பெயர். உண்மையிலேயே யூத இன அழிப்பினுடைய வரலாறு புத்தகங்களாக எழுதப்பட்டது, கண்காட்சிகளாக வைக்கப்பட்டது. ஆனால் பாலத்தீன இன அழிப்பினுடைய வரலாறு இந்த திரைப்படங்களிலே தான் நினைக்கிறது.